Those who start early will always have an extra edge to become success. So the right time to start your NEET preparation is from the beginning of your class 11. கரெக்டான டைமில் வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதோட யூ கேன் ரீச் அ டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் லைக் எய்ம்ஸ் டெல்லி ஆர் எம்எம்சி வேறு லெவல் காலேஜஸில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் கிளாஸ் 11ல இருந்து நீங்கள் எப்படி உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் 2 பேர் நீட் எக்ஸ்பர்ட்ஸ் 2 பேர் இன்னைக்கு உங்களுக்கு கைட் பண்ண போகிறோம். ஐ எம் டாக்டர் ஃபயாசுதீன் அண்ட் ஐ எம் டாக்டர் முகமது ஹக்கீம். நாங்கள் எங்களோட எம்பிபிஎஸ் டிகிரியை ஜஸ்ட் எம்எம்சியில் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அண்ட் வி ஹேவ் 4 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கைடிங் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ். நீட் 2018 நாங்கள் நீட்டை கிராக் பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த பாஸ்ட் 6-7 இயர்ஸாக எல்லா நீட் பேப்பர்ஸையும் நாங்கள் பார்த்துருக்கோம். 1000+ ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் கைட் பண்ணியிருக்கோம் அண்டு எங்கள் கைடன்ஸ் மூலியமா படித்த பசங்க இன்னைக்கு வேரியஸ் மெடிக்கல் காலேஜஸ் அக்ராஸ் தமிழ்நாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம், என்ன மாதிரியான ஸ்கூலில் நான் ஜாயின் பண்ணணும் அண்ட் என்ன மாதிரியான கோச்சிங் நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக ஒரு இன்டகிரேட்டட் கோச்சிங் இருக்க ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது இன்டகிரேட் கோச்சிங்னா உங்களுக்கு 11th 12th அப்போ நீட்கான கான்சென்ட்ரேஷன் தான் மெயினாக பண்ணுவாங்க. 11th 12th ப்ரிப்பரேஷனை கரெக்டாக எக்ஸாமுக்கு முன்னாடி கரெக்டாக கொடுப்பாங்க. ஸோ தட் யூ கேன் கெட் குட் மார்க்ஸ் உங்கள் 11th 12thலேயும் சரி, அதுக்கப்புறம் உங்களோட நீட் எக்ஸாம்லேயும் உங்களால் சூப்பராக ஸ்கோர் பண்ண முடியும். நான் அப்படி ஒரு ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரியும். ஸோ ஆல்வேஸ் ஒரு இன்டகிரேட்டட் கோச்சிங்கை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் இந்த மார்னிங் ஸ்கூல் போயிட்டு அப்புறம் ஈவினிங் போய் ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக போய் படிப்பீங்க தெரியுமா, நீட்காக ஒரு கோச்சிங் சென்டர், அந்த மாதிரி போகிறத செகண்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இன்டகிரேட்டட் கோச்சிங், அதுவும் ஹாஸ்டலில் படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் பெட்டர். ஏன்னா உங்கள் இன்டகிரேட்டட் கோச்சிங்கில் மார்னிங் காலையில் 7:30 மணி 8 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு 10 மணி வரையும் உங்களுக்கு கூடவே ஒரு டீச்சர் இருப்பாங்க. அந்த லெவலான ப்ரிப்ரேஷன் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி வீக்லி டெஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஒன்று நல்ல கோச்சிங் சென்டராக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெயினாக இதை பாருங்கள், அவங்க நிறைய ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், ஆனால் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் வருது அப்படின்றத மெயினாக பார்த்துக்கோங்க. அது ஒரு இம்பார்ட்டண்டான மெட்ரிக். எந்த ஒரு இதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்க நிறைய லிஸ்ட்டு போடுவாங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ணி போயிருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்காங்க, ஆனால் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதில் எத்தனை பேர் கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுதான் குவாலிட்டி ஆஃப் டீச்சிங்கை மெயினாக சொல்ல போகுது. ஸோ எல்லாருக்கும் அந்த குவாலிட்டியை கொடுக்குறாங்களா அப்படின்றத நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு நல்ல கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் கோச்சிங் மெட்டீரியலும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வேறு எந்த மெட்டீரியல்ஸையும் வாங்கி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க வேண்டாம். அவங்க மெட்டீரியல்ஸே ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணுங்கள். எம்சிக்யூஸ்லாம் பற்றி ஃபாலோ அப்பில் சொல்கிறோம். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படித்தாலும் சரி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அட்டென்ஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. எல்லா இன்ஸ்டியூட்ஸுமே இந்த டாப் ரேங்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் நிறையா பார்த்தோன்னா அவங்களுக்கு எஃபோர்ட்ஸ் போட வச்சு ரிசல்ட்ஸ் பார்த்தோன்னா கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு நல்லா படிக்கிற பையனாக பார்த்தோன்னா இருக்கலாம், ஆனால் உங்களோட ஸ்கோர்ஸ் பார்த்தோன்னா ஒரு மிட் ஆவரேஜ் லெவல்லே பார்த்தோன்னா ஸ்டக் ஆகி நிற்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாமில் 680+ எடுத்த டாப்பர்ஸே ஃப்ரம் எம்எம்சியில் இருந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பற்றிய ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் அங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபர்தர் டவுட்ஸை நீங்கள் அங்கே கேட்டுக்கலாம். இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் எந்த இன்ஸ்டியூட்ஸில் இல்லை செல்ஃப் ஸ்டடி பண்ணாலோ, நீங்கள் எந்த மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் இருந்தாலுமே எங்களோட கைடன்ஸை இந்த ப்ரோக்ராம் மூலியமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ எம்எம்சின்னு சொன்னார்ல, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். நாங்கள் 2 பேரும் அங்கே தான் எம்பிபிஎஸ் கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க எப்படி படிக்கிறது, என்னெல்லாம் படிக்கிறது, என்னென்ன கைட்ஸ் ஃபாலோ பண்ணுறது, என்னென்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணுறது, எப்படி எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், என்ன மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாது செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத லைனாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பயாலஜி. பயாலஜிக்கு என்ன படிக்கணும்? பயாலஜிக்கு ஆல்வேஸ் 100 டைம்ஸ் இல்லை 1000 டைம்ஸ் கூட சொல்லுவேன், என்சிஆர்டி தான். நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 பயாலஜி என்சிஆர்டி புக்கை வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் சிபிஎஸ்சி தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட என்சிஆர்டி புக்கை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தவிர வேற எந்த ரிசோர்ஸஸுமே
டெக்ஸ்ட் தியரிக்காக வந்து பார்த்தோன்னா எந்த புக்ஸும் ஃபாலோ பண்ணாதீங்க. என்சிஆர்டி கரைச்சு குடிக்கணும். லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட், ஒவ்வொரு பிக்சர்ஸுமே அப்படியே மெமரியில் பிக்சர் மெமரி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் ஸ்டோர் ஆயிருக்கணும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. என்சிஆர்டியை நல்லா தரவு பண்ணுங்க. முடிச்சதுக்கு அப்புறம் எம்சிக்யூ சால்வ் பண்ணணும். எம்சிக்யூக்கு ஃபர்ஸ்ட் நான் சஜஸ்ட் பண்ற புக்கு எம்டிஜி நீட் கைடு. ஸோ இந்த புக்கில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எம்டிஜி என்சிஆர்டி அட்டி ஒரு ஃபிங்கர் டிப்ஸ்னு இன்னொரு புக்கும் இருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். இந்த எம்டிஜி நீட் கைடு பயாலஜிக்கு மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதுக்கும் சேர்த்து தான். இதை வந்து மேண்டேட்டரி ரிசோர்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸு. நீங்கள் என்ன டாபிக் அன்னன்னைக்கு படிக்கிறீங்களோ அந்த டாப்பிக்லேருந்து மட்டும் செலக்ட் பண்ணி எம்சிக்யூ சால்வ் பண்ணிக்கலாம். இந்த எம்சிக்யூவோட இம்பார்ட்டன்ஸை அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்ல போகிறோம். ஆல் 3 சப்ஜெக்ட்ஸ்க்குமே எம்டிஜி நீட் கைடு தான் உங்களோட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் எம்சிக்யூ சால்விங்க்கு. அதுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு சில சப்ஜெக்ட்ஸ் எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் கான்செப்ட்ஸ் புரியல, நீங்கள் படிக்கிற புக்கில் வந்து பார்த்தோன்னா புரியல அப்படின்னா, இல்லை எம்டிஜி நீட் கைடில் கொடுத்துருக்க எக்ஸ்பிளனேஷனே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா நீங்கள் அடுத்த புக்ஸ் வந்து பார்த்தோன்னா போகலாம். ஸோ இதில் ஃபிசிக்ஸ்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஃபிசிக்ஸ் பை டிசி பாண்டே ஃபார் ஜேஇஇ மெயின்ஸ். நோட் பண்ணுங்க, ஜேஇஇ மெயின்ஸ்க்கு இருக்கக்கூடிய இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபிசிக்ஸ் பை டிசி பாண்டே இந்த புக்கு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் என்ன கான்செப்ட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் படித்த உடனே இந்த கான்செப்ட்ஸ் நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீட் லெவலில் கேட்கக்கூடிய எம்சிக்யூஸ் ஃப்ரம் எம்டிஜி நீட் கைடை ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். நான் சொன்ன மாதிரி எம்டிஜி நீட் கைடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ரிசோர்ஸஸ்க்கு வந்து பார்த்தோன்னா போங்க. ஆல்வேஸ் ஹேவ் த எம்டிஜி அஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இப்போ நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்ன புக்ஸ் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம் அப்படின்னா ஓபி டாண்டன். எஸ்பெஷலி இந்த புக்கு வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் உங்களுக்கு சில கான்செப்ட்ஸ் புரியல அப்படின்னா இந்த புக்கில் வந்து பார்த்தோன்னா படிக்கலாம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு எப்படி நம்ம பயாலஜி என்சிஆர்டி புக்கு படிக்கிறோமோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் என்சிஆர்டி புக்கை தான் நீங்கள் கரைச்சு குடிக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே நிறைய ஃபேக்ட்ஸ் டைரக்ட்லி உங்களுக்கு என்சிஆர்டிலேருந்து தான் கேட்பாங்க. அதனால என்சிஆர்டி நல்லா தரவு பண்ணி முடிச்சிருங்க இன்ஆர்கானிக்கு. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு தேவைன்னா இன்ஆர்கானிக்கும் ஓபி டாண்டன் அப்படிங்கிற இந்த புக்கை படிச்சு கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கான்செப்ட்ஸ்க்கு கெமிஸ்ட்ரிக்கு ஓபி டாண்டன், பிசிக்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்டிங் பிசிக்ஸ் பை டிசி பாண்டே. செல்ஃப் ஸ்டடி பண்ற எல்லாருக்கும் என்ன மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போறோம். எம்சிக்யூஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். என்ன சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது கிடையாது. இது 4 ஆப்ஷன் இருக்கும், ஒரே ஒரு கரெக்ட் ஆன்சர். ஆனால் தப்பான ஆப்ஷனை இங்கே சூஸ் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் -1. உங்கள் நீட்டில் நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணாலும் சரி, நீங்கள் தப்பான கொஷின் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கரெக்ட் ஆன்சரையும் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு சில கொஷின்ஸை நீங்கள் விட்டுட்டு வரதுக்கான தேவைகளும் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் கரெக்டாக ரெடியாக இருக்கணும். ஒவ்வொரு எம்சிக்யூஸும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ், ஒவ்வொரு சம். நீங்கள் மேக்ஸில் ஒரு சம் போடுறீங்கள்ல, ஒரு பேஜ் ஃபுல்லாக ஒரு சம் போடுறீங்கள, அதே மாதிரி இருக்க சம்மை ஒரே நிமிஷத்தில் போடணும். அதுவும் எவ்வளோ குவிக்காக போட முடியுமோ போடணும். இங்கே கிவன் இதெல்லாம் எழுதிட்டு இருக்க டைம் இருக்காது. உங்களுக்கு ஏற்ற கேல்குலேஷன் ஸ்பீட் வேணும், உங்களுக்கான அக்யூரசி இருக்கணும், ஒரு அப்ராக்சிமேஷன்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு கான்செப்டையும் கரெக்டாக அப்ளை பண்ண கற்றுக்கணும். ஒரே ஒரு கான்செப்ட் எடுத்திங்கன்னா 30-40 டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அந்த 30-40 டைப்பில் எந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணணும், ஒரு சிலதுக்கு ஃபார்முலாவே தேவை இருக்காது, டேரெக்டாக கான்செப்டே அப்ளை பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கணும். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எங்கே கற்றுக்கிறது? அதுக்கெல்லாம் நாங்கள் சொன்ன புக்ஸு. அண்ட் இதெல்லாம் எப்போ வரும்? ப்ராக்டிஸ். இந்த எம்சிக்யூ அப்படிங்கிறது என்னைக்கு நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ண கற்றுக்குருவீங்க, என்ன எம்சிக்யூஸ் கொடுத்தால் நீங்கள் என்னைக்கு கரெக்டாக சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா வெறும் தியரியை மட்டும் இப்போ நாங்கள் சொன்ன புக்ஸ்லேருந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது. தியரி படிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு தியரியிலேருந்தும் ஃபயாசுதீன் சொன்ன மாதிரி 40-50 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் எப்போ கரெக்டாக சால்வ் பண்ண முடியும்னா அந்த எல்லா ப்ராப்ளமையும் திருப்பி சால்வ் பண்ணி பழகணும். ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த உடனே எல்லாராலையும் எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளமையும் கரெக்டாக சால்வ் பண்ணிட முடியுமான்னு சொல்லி கேட்டால் கிடையாது. நான் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்ப 40 ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ணுறேன், என்னால் ஒரு 20 இல்லை 15 தான் கரெக்டாக சால்வ் பண்ண முடியும். மிச்சம் இருக்க ப்ராப்ளம்ஸ் எனக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாது. தப்பு தான் வந்து பார்த்தோன்னா நானும் பண்ணியிருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த தப்பை எப்படி கரெக்டாக வந்து பார்த்தோன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கற்றுக்கிட்டனால தான் எங்களால் எல்லா ப்ராப்ளம்ஸையும் கரெக்டாக சால்வ் பண்ணி அச்சீவ் பண்ண முடிஞ்சு. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் சரி, நீங்கள் ப்ரிப்பரேஷன் உங்கள் 11th ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் சரி, நீங்கள் அன்னன்னைக்கு என்னென்ன படிக்கிறீங்களோ அதுலேருந்து எம்சிக்யூஸ் வந்து பார்த்தோன்னா டெய்லி சால்வ் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் எம்சிக்யூ சால்வ் பண்ணுறப்ப என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ரெக்டிஃபை பண்ணி
ஓ இப்படி தான் அந்த எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணணுமா அப்படிங்கறத நீங்க கத்துக்கணும். இன்னொரு விஷயம், நீங்க படிக்கிறப்ப ஒரு சில டாபிக்ஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு டெப்தா புரிஞ்சிருக்காது. ஆனா ஒரு எம்சிக்யூ சால்வ் பண்றப்ப ஓ இதுதான் இந்த ஆக்சுவல் டாபிக்கோட ஆக்சுவல் டெப்தா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ எம்சிக்யூ உங்களுக்கு நிறைய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுக்கும். அண்ட் இந்த நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றப்ப ஒவ்வொரு எம்சிக்யூ ஜஸ்ட் ஒரு எம்சிக்யூவா ஒரு மார்க்கா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காதீங்க. ஒவ்வொரு எம்சிக்யூ உங்களுக்கு ரியல் லைஃப்ல நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய பிசிக்கல் கான்செப்ட்ஸ், கெமிக்கல் கான்செப்ட்ஸ் நமக்கு ரியலா சொல்லி தருது இந்த எக்ஸாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட படிச்சீங்கன்னா மட்டும்தான் ஒரு எனர்ஜியோட, ஒரு மோட்டிவேஷனோட, ஒரு எந்தூசியாசத்தோட, ஒரு மகிழ்ச்சியோட இதை வந்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியும். நான் படிக்கணும், எம்சிக்யூ சால்வ் பண்ணணும், மார்க் வாங்கணும் அப்படிங்கிற இந்த மைண்ட் செட்டோட படிச்சீங்க அப்படின்னா இது ஒரு போரிங்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிறப்ப ஓ இதுதான் என்ன சுற்றி நடக்குதா, ஓ இப்படிதான் ரெயின்போ ஃபார்ம் ஆகுதா, ஓ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க தியரி படிக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலா எம்சிக்யூ சால்வ் பண்ணணும். நீங்க 1 மணி நேரம் நீங்கள் தியரி நான் படித்து இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 மணி நேரம் நீங்கள் அதுலேருந்து எம்சிக்யூ சால்வ் பண்ணணும். அது 30 இருக்கட்டும், 20 இருக்கட்டும், 10 கூட இருக்கட்டும். ஆனால் அந்த டைம் நீங்கள் ஈக்குவலாக இதுக்கு போட்டிங்கன்னா தான் நீங்கள் அந்த எம்சிக்யூ சால்விங், அந்த அப்ளிகேஷனை கற்றுப்பீங்க. இதெல்லாம் உங்கள் ஃபைனல் நீட் ஸ்கோராக கன்வெர்ட் ஆகும். யோசிச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் படித்தாதான் 2 இயர்ஸ் கழித்து நீங்கள் நீட் எழுதுகிறப்ப உங்களால் 700+ மார்க்ஸ் எடுத்து ஒரு டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஒரு எய்ம்ஸ் மாதிரி காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். எங்களை மாதிரி டாக்டர்ஸாக ஆக முடியும். இந்த 2 வருஷம் படிக்கிறப்ப என்னடா இவன் படிச்சுக்கிட்டே இருக்கான், எங்கேயுமே வந்து பார்த்தோன்னா வரமாட்டேங்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா வந்து பார்த்தோன்னா பேச மாட்டேங்கிறான், படிப்புன்னு இருக்கான்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து நிறைய பேர் சிரிக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே வந்து பார்த்தோன்னா இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக வந்து பார்த்தோன்னா இருக்கலாம். என்ன இந்த பையன் எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்கள் மேலே தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாரும் சிரிச்சாலும் சரி அதை பற்றியெல்லாம் யோசிக்காம நான் என்னோட கோலை அச்சீவ் பண்ணணும், அதுக்கு நான் உட்காந்து வந்து பார்த்தோன்னா படிக்கிறேன். எவன் என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்லை. நான் நாளைக்கு அச்சீவ் பண்ணி நிற்கிறப்ப எல்லாரும் என்ன வாயை பிளந்து வந்து பார்த்தோன்னா பார்ப்பாங்க. டேய் பரவாயில்லையடா எங்களாலாம் முடியாதுன்னு நினைச்சோம், நீ சாட்சி காமிச்சிடா மச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? அந்த லெவல், அந்த மொமெண்ட்டுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அந்த மொமெண்ட்ல நீங்க வந்து பார்த்தோம்னா சென்டரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அப்படின்னா இன்னைக்கு தலை குனிஞ்சு உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகணும். கஷ்டமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். வெளியில எங்கேயும் போக முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது, படத்துக்கு போக முடியாது, ஃபேமிலியோட ட்ரிப்பு போக முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போக முடியாது. எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டும்தான் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். யார் வேணாலும், எவ்வளோ பெரிய ஆளை வேணாலும் எடுத்துக்கோங்க, அவங்க ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு டாப் மோஸ்ட் லெவலுக்கு போயிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய சாக்ரிஃபைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு டாக்டராக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி நாங்களும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி கஷ்டப்பட்டு படிக்க போய் தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நாங்கள் உட்காந்துருக்கோம். ஸோ நீங்களும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு உட்காந்து படிங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. உங்களுக்கு வேறு நீட்டை பற்றி, நீட் ப்ரிப்பரேஷனில் என்னென்ன குவரிஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே பேசிக்ஸ் ஆஃப் நீட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் மொத்தமாக வரிசை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, எங்களையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ கீப் அப்டேட்டட் ஃபார் எவ்ரி நீட் ரிலேட்டட் குவரிஸ். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நீட் ப்ரிப்பரேஷன். பிலீவ், அச்சீவ், சக்சீட்.